வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல் போட்ட வீடியோட தொடர்ச்சி வீடியோ. இது வந்து பார்ட் 3. இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் கைக்கு ஃபுல்லாக அப்படி டிசைன் கொடுத்துனாங்களன்றதை பார்த்தாச்சு. இப்போ பார்க்க போகிறது வந்து நெக் டிசைன் அப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நான் வந்து ஃப்ரண்ட் நெக்குரிய டிசைனை தான் இதில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பேக் நெக் டைம் ரொம்ப எடுக்கும்ன்றதுனால ஃப்ரண்ட் நெக் வந்து வேலைக்கு முடிஞ்சிரும்ன்றதுனால அந்த டிசைனை தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். முதல்ல வந்து எப்பயும் போல் 3 லைன் ஜரி த்ரெட் வந்து நீங்கள் பார்டர் கொடுத்துடணும். கொடுத்து போட்டு நெக்குக்கு வந்து நம்ம கைக்கு எண்டில் வந்து என்ன பெரிய பீட்ஸ் வச்சு கொடுத்துருப்போம். பெரிய 3mm பீட்ஸ் அண்டு சுகர் பீட்ஸ் வச்சு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருப்பான். பட் நெக் லைனுக்கு வந்து அப்படி கொடுக்காமலுக்கு என்ன செய்கிறேன்டா சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடுறேன். அதுக்கு பிறகு எப்பயும் போல் செயின் ஸ்டோன் வச்சு ரெண்டு ஸ்டோன்ஸாக ஸ்டிச் பண்ணிடணும். எதுக்காக நான் இதில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துனான்டா அதை எப்பயும் சொல்கிறதா, நான் குண்டானாக்களுக்கு எப்பயுமே வந்து பார்டரில் வந்து நீங்கள் பெரிய பீட்ஸ் கொடுக்கலாம். ஒல்லியான ஒரு லவான மீடியம் சைஸில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து பெரிய சைஸ் பீட்ஸ் கொடுத்தா நல்லா இருக்காது. அவைகளுக்கு அவைன்ற சைஸை விட அது என்னமோ பெரிய சைஸ் மாதிரி காட்டுமதால் கஸ்டமர்ஸோட சைஸை பேஸ் பண்ணி நீங்கள் பீட்ஸை வந்து சூஸ் பண்ணணும். எந்த டிசைனுன்றதையும் சூஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி நான் இந்த லைன் அதாவது செயின் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக திரும்ப சுகர் பீட்ஸ் லைன் வந்து கொடுத்துருக்குறேன். அதுக்கு பிறகு வந்து நெக்குக்கு டிசைன் எப்படி போடுறோன்னா ஹேண்டுக்கு கொடுத்த டிசைனையே தான் மேட்ச் பண்ணணும். எப்போவுமே ஹேண்டோட டிசைனும் நெக்கோட டிசைனும் மேட்சிங்காக தான் இருக்கணும். வேறு கொடுத்தா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ மேட்சிங்காக இருக்கிற மாதிரியே கொடுங்க. ஸோ நான் ரஃபாக ஒரு டிசைனை வந்து வரைகிறனதில் ஃப்ளவர்ஸ் அண்ட் அதுக்குரிய கொடி வர்ற மாதிரியும் அதுக்குரிய லீஃப் வர்ற மாதிரியும் தான் டிசைன் கொடுக்க போகிறோம். ஹேண்டுக்கு வந்து என்ன ஸ்டோன்ஸ்லையும் அண்டு கோதுமை பீட்ஸ்லையும் ஃப்ளவரை வந்து மேக் பண்ணினாங்க. அதே மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபர்ஸ்ட் வந்து குந்தான் ஸ்டோன் வச்சு ஃப்ளவர் மேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ளவருக்கு வந்து கோதுமை பீட்ஸ் வச்சு அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு கோதுமை பீட்ஸ் சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளவரை வந்து மேக் பண்ணுறோம். அப்படி தான் நான் ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கேன். இதில் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதை முடிச்சுட்டு இந்த ஃப்ளவர் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னா இப்போ அதுக்கு ஹேண்டுக்கு என்ன வந்து டிசைன்ஸ் நம்ம கொடுத்தோமோ அதே டிசைனை தான் அதே ஃபினிஷிங்கை தான் நம்ம வந்து நெக்குக்கும் கொடுக்க போகிறோம். ஸ்டோன்ஸ் வச்சதுக்கு வந்து பீட்ஸ் அதாவது ஸ்டோன்ஸ் அண்ட் கோதுமை பீட்ஸ் ரெண்டுக்குமே வந்து எது கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம்டா டிசைன் ஜர்தோசி கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஹேண்டுக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். பாருங்கோ, இதில் குந்தான் ஸ்டோனை சுற்றி வந்து நான் வந்து ரொம்ப சின்ன டியூப்பாக இருக்கும் இல்லையா, சின்ன டியூப்பாக இருக்கிற ஜர்தோசி கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஜர்தோசி எப்பயும் சொல்கிறது தான் நல்லா ஞாபகம் கொள்ளுங்க. ஜர்தோசி தைக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா நல்லா ப்ராக்டிஸ் இருக்கணும். உங்களுக்கு கையில் அந்த ஃபீல் தெரியணும். ஏன்னா டியூப்பில் விட்டெடுக்க போகிறோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தையுங்கோ. இல்லாட்டி தயவு செய்து ஜர்தோசி வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்கோ. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு பிறகு ஜர்தோசி தைக்க பழகுங்க. நீங்கள் ஜர்தோசிக்கு பதிலாக இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டிங்களா கேட்கலாம். அப்போ ஜர்தோசி இது ஸ்டிச் பண்ண வராத ஆக்கள் என்னெல்லாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கலாம்ன்ற ஒரு கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து பெஸ்ட்டாக சொல்கிறது வந்து ஜரி த்ரெட்டும் கொடுக்கலாம். இதுக்கு அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் 1 லைன் ஒரு 2 லைன் அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் கொடுக்கலாம். ஒரு எல்ஸ் வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்கலாம். சுகர் பீட்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் விரித்து ஒட்டுங்க. 2 ஸ்டோன்ஸுக்கு இடையில் கொஞ்சம் கேப் வர்ற மாதிரி ஒட்டினா தான் உங்களுக்கு ஸ்டோன் வந்து இந்த அதாவது சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கல ஒன்றோடு இடிக்காமலுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் லுக் வந்து கொடுக்கும். ஓகே, இதுக்கு அடுத்துட்டு வந்து கோதுமை பீட்ஸுக்கு வந்து எப்படி கொடுத்துருக்குறேன்டா அதாவது கையில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் கோதுமை பீட்ஸு கொடுத்துருக்குறேன். அது ஒரு வித்தியாசமான லுக் கொடுக்குன்றதுனால கையில் அதாவது கை நீடில் 2 இதை கொடுத்து நடுவில் சென்டரில் லாக் போடுறேன். சென்டரில் லாக் போடாட்டிக்கு தூக்கி கொண்டு நிற்கும். ஸோ கண்டிப்பாக சென்டர் லாக் வந்து கொடுக்கணும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் ஏன் ஸ்டோனுக்கு கொடுக்கலையேன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோனுக்கு வந்து அவ்வளோவா அந்த லுக் கொடுக்காது. இது கொடுத்தா தான் அதுக்கு லுக். ஒவ்வொன்றுக்கும் எந்த மெட்டீரியலுக்கு என்ன மாதிரி ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தானே ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அந்த லுக் வந்து நீங்களே வேணுமெண்டா ஸ்டிச் பண்ணி பாருங்க. நீட்டாக இருக்காது. இதுக்கு தான் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச். ஏன்டா இது வந்து நீங்கள் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆக்களுமே வந்து இந்த ஸ்டிச் வந்து நீடில் வந்து கோத்து தைக்கிற ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்து தைச்சி ஃபினிஷிங் வந்து வடிவாக கொடுத்து முடிச்சிடலாம். ஓகே, இதுக்கு வந்து இந்த இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த சென்டர் ஸ்டோனுக்குமே வந்து
ஜர்தோசியால் ஒரு ரவுண்ட் கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்களா தெரியும், நான் சென்டர் ஸ்டோனுக்குமே வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, இது வந்து அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆக்களும் ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர் லைன் வந்து நீங்கள் ஜர்தோசி வந்து எப்பயும் போல் ஜரித்து சென்டரில் நீங்கள் அந்த ரவுண்டுக்கு கொடுக்க போகிற ஃபினிஷிங் வந்து ஜர்தோசியில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அது வந்து எப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன்டா நீடில் வச்சு தான் ஆரி நீடில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து அப்படி அதை வரையிலேன்னா நீங்கள் இது கொடுத்துட்டு நீங்கள் சுகர் பீட்ஸ் வச்சு வந்து சென்டர் லைனை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இந்த ஃப்ளவரோட ஃபைனல் லுக். அதுக்கு பிறகு வந்து பாருங்க, எல்லாத்துக்குமே வந்து அதாவது 4 ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 4 ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. 4 ஃப்ளவர்ஸோட ஃபினிஷிங்கும் வந்து முடிச்சுட்டு இதில் வந்து இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், அந்த ஸ்டோன் வச்சதுக்கு வந்து ஏன் செய்யலைன்ட்டு. ஸ்டோன் வச்சதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி போய்க்கல ஃபினிஷிங் வந்து ஜர்தோசியில் வந்துடும். ஓகே, அதே மாதிரி இதோட பிரான்ச்சஸ் அதாவது அதோட கொடிக்குமே வந்து நான் என்ன கொடுத்துருக்குறேன்டா சுகர் பீட்ஸ் வச்சு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்ததுக்கு வந்து நீங்கள் எண்டிங் வந்து நீங்கள் இது கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், என்னது ஜர்தோசி கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலாக போயிருமன்றதுக்காக நான் அதை வந்து கொடுக்கல. மீதி எல்லாமே வந்து இதுக்குரிய லீஃப் மாதிரி டிசைன்ஸ், அந்த ஜர்தோசி வச்சு சீக்வன்ஸ் வச்சு கொடுத்தது எல்லாமே நான் வந்து கைக்கு எப்படி சொன்னனோ கைக்கு ஸ்டிச் பண்ணதில் டீட்டெயில்டாக போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல் வந்து அந்த வீடியோஸ் இருக்குது. சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அது முடிஞ்சது. ஃப்ரண்ட் நெக் முடிஞ்சது. இதுதான் வந்து பேக் நெக்கோட ஃபைனல் லுக். அதே மாதிரி அழகாக உள்ள ஒரு எலிகண்டான லுக் வந்து கொடுத்துருக்குன்றதை பாருங்கோ. அவ்வளோ ஒரு அழகான டிசைன். இதுக்குமே வந்து கைக்கு அப்படி வந்து டாஸ் வச்சனோ அதே மாதிரியே ரெக்டாங்கிள் குந்தான் ஸ்டோன் வச்சு சுகர் பீட்ஸ் வச்சு கொடுத்துருப்பேன். பிகாஸ் இது வந்து சாரியோட மேட்ச் ஆகணுமன்றதுக்காக. அண்ட் இந்த ப்ரைடல் வந்து ப்ரைடோடையும் க்ரூமோடையும் இனிஷியல் வேணுமன்றதுக்கு கேட்டதுனால அவன் இனிஷியலையும் வந்து போட்டிருப்பேன். நேம் ரிவீல் பண்ண விரும்பலை. பட் அவங்களோட இனிஷியல் வந்து ப்ரைடோட இனிஷியல் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி அண்ட் க்ரூமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என். ஸோ அவங்களுக்கு வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் வேணுமென்று கேட்டதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்டு கொடுத்து அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். அதுக்கு பிறகு செயின் ஸ்டோன் கொடுத்துருக்குறேன். கொடுத்து முடிச்சுட்டு சென்டரில் வந்து அவங்களோட இனிஷியலை வந்து சுகர் பீட்ஸ் அண்ட் செயின் ஸ்டோன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் முட்டாஸ் வந்து சீக்வன்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு முட்டாஸ் வந்து கொடுத்துருக்குறேன். ஓகே, இதுதான் வந்து ப்ளவுஸோட ஃபைனல் லுக். அவ்வளோ ஒரு வடிவான டிசைனாக இருக்குது. ஹேங்கிங்ஸ் அப்படி இருக்குன்னு பாருங்கள். குந்தான் ஸ்டோன்ஸோட அழகு எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்துருந்துச்சு. ஃபினிஷிங் பிரைட் ஃபோட்டோவும் அனுப்பியிருந்தவா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு வந்து அவைகளோட ஃபோட்டோஸ் ரிவீல் பண்ண விருப்பம் இல்லைன்றதுனால நான் ஃபோட்டோஸ் வந்து போடலை. பட் அவ்வளோ ஒரு அழகாக வந்தது. இந்த ஹேங்கிங் பாருங்க, அவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ப்ரைடோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் க்ரூமோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ன்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவைகளுக்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்த ப்ளவுஸ் வந்து இது. உங்களுக்கும் இதே மாதிரி டிசைன்ஸ் வேணுமெண்டா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கிளாஸஸுக்கு கமெண்ட்